ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் கீக்கியை நேற்று ஈவினிங் குளிப்பாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நேற்று அவங்க ரொம்ப அழுக்காக இருந்தாங்க இல்லைங்களா, அதனால் நேற்று நான் அவங்கள குளிப்பாட்டிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரே புண்ணு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு அடிக்கடிக்கு புண்ணு வரும். அதனால் இந்த புண்ணுக்காக வேண்டி நான் இந்த மருந்து போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட மருந்து. இது பட் நல்லா கேட்கும். பட் இது ஆக்சுவலி நமக்கு போட்டாலுமே இந்த மருந்து நல்லா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ண போட எனக்கு இந்த மருந்து தான் கொடுத்தாங்க. இதுதான் இப்போ நான் கீக்கிக்கு அப்ளை பண்ண போகிறேன். பட் அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இருடா எல்லாத்தையும் நக்கி எடுத்துருவாள். நான் குளிப்பாட்டிட்டு யாய் பார்த்தீங்களா, உடனே நக்கரா பார்த்தீங்களா. இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துன்றது தான் அந்த அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்படி தள்ளி போயிட்டா உடனே எல்லாத்தையும் நக்கி எடுத்துருவாங்க. பட் கீக்கி ரொம்ப சமத்தான குழந்தை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நகர்ந்துட்டாவே போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்தெல்லாம் எடுத்துருவாங்க. அதனால் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். கீக்கி எவ்வளோ உறுதி ஆகிட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். பட் அவங்க நல்லாவே குண்டாக கொள்ளுன்னு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாகிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்ல குழந்தை கீக்கி. ஆக்சுவலி இவங்க தெரு ஸ்ட்ரீட் டாக் தான். அதனால அவ்வளோ அன்பாக அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் காணாமல் போயிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் பட்டுக்குட்டி கீக்கி அப்படின்னு நான் இதில் போட்டிருந்தேன். என்னுடைய சேனல் நேமே பார்த்திங்கன்னா பட்டுக்குட்டி கீக்கி தான். இதோட புண்ணு மட்டும் நல்லா ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது ஆக்சுவலி எவ்வளவோ மருந்து எவ்வளவோ மாத்திரைகள் வாங்கி போட்டோமே அது கேட்கல. அது கடிச்சிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கமெண்டில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏதாவது வைத்தியம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னொரு டாகும் இருக்குது. அது பேர் வைட்டி. அவங்களுக்கும் இப்போ இந்த மாதிரி டிசீஸ் வந்திருக்கு. அதையும் சரி பண்ணணும். பட் ஆனால் இவங்களவு அவங்க நம்ம கூட சேர மாட்டாங்க. இவங்க நம்ம வீட்டில் ஒருத்தங்க மாதிரி இவங்க குழந்தை ரொம்ப சமத்து குழந்தை. சின்ன குழந்தைய கூட இவங்களை நம்பி விட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க. ஸோ ரொம்ப குவைட் இவங்க. இவங்களுக்கு இந்த டிசீஸ்க்கு ஏதாவது மருந்து தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.